இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா புஷ்பா 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 புஷ்பராஜ் புஷ்பா 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 புஷ்பராஜ். இந்தியன் சினிமாவே இப்போ பேன் இண்டியா படங்கிற கல்ச்சர் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவில் மட்டும் இன்னும் ப்ராப்பரான ஒரு பேன் இண்டியா படம் கொடுக்கவே முடியல. நமக்கு அப்புறம் சினிமா பிஸ்னஸில் இறங்கின டோலிவுட் சாண்டல்வுட் எல்லாம் 1000 crores கிளப்பில் இருக்கும்போது நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் ஒரு 1000 கோடி படம் பண்ணவே முடியல? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே பேன் இண்டியா படம் பண்ணி காட்டினது தான் தமிழ் சினிமா. ஆமாங்க, தமிழ் சினிமாவில் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸுக்கு ஒர்த்தான பேன் இண்டியா படம் 1991 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த படம் வேற எதுவும் இல்லை, மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி சார் மம்டி சார் நடித்த தளபதி. பாத்தீங்களா என் தளபதியை பாத்தீங்களா? நீங்க பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன என் கூட பிறந்த என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட என் தளபதி. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். தளபதி தமிழ் சினிமாவில் ஏன் இந்தியன் சினிமாவிலேயே ஒரு தவிர்க்க முடியாத படம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மணிரத்னம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது நாயகன் திரைப்படம். உண்மைதாங்க, நாயகன் மணிரத்னத்தோட தி பெஸ்ட் படங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணு நாயகன்னா இந்த கண்ணு தளபதி, அப்படி தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். மகாபாரத்தில் கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இருக்கிற நட்பை கதைக்கருவாக கொண்டு இந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் கர்ணன் கதாபாத்திரத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் தான் தளபதி படமே. இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொடுத்துருப்பாரு மணிரத்னம் அவர்கள். இந்த படத்தில் சீன் பை சீன் கூஸ்பம் மூமெண்டாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ரஜினி சாரோட இன்ட்ரோ சீன் ஆகட்டும், ராக்கமா கையத்தட்டு சாங் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், அதுலேயே சோபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும், அந்த குளத்தங்கரையில் ரஜினி சாரோட லவ்வை சோபா அக்செப்ட் பண்ணதாகட்டும், ரஜினி சார் சோபா கிட்ட பேசுகிற பிரேக்கப் சீன் ஆகட்டும், மம்முட்டி ரஜினியை பானுபிரியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற சீன் ஆகட்டும், உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீவித்யாவும் ரஜினியும் சந்திக்கிற சீன் ஆகட்டும், அர்ஜுன் தான் தான் தம்பி அப்படின்னு ரஜினி மம்முட்டி கிட்ட சொல்கிற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையும் அந்த சீனில் வர ஒவ்வொரு டைலாகையும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பார் மணிரத்னம் அவர்கள். ஒவ்வொரு சீனையும் பார்த்து பார்த்து மணிரத்னம் செதுக்குனா அந்த ஒவ்வொரு சீனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமையும் சந்தோஷ் சிவன் சார் செதுக்கியிருப்பார். இந்த படம் முழுக்கவே ரெட் அண்ட் எல்லோ டோனில் படத்தை கொண்டு போயிருப்பார் சந்தோஷ் சிவன். கர்ணன் சூரியபுத்திரனுங்கிறதுக்காக அவரோட கேரக்டர் ரஜினி சார் பண்ணுறதுனால அந்த கேரக்டர் நேம் சூர்யான்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி சூரியனையும் ரஜினி சாரையும் ஒரே ஃப்ரேமில் காட்டி எக்கச்சக்கமான ஃப்ரேம் இந்த படத்தில் இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, தளபதி எப்படி பேன் இண்டியன் படமாக இருக்க முடியும்? இந்த படம் எப்படி 1000 crore கிளப்பில் ஆட் பண்ண வேண்டிய படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். பேன் இண்டியன் ஃபிலிமுக்கு தேவையான மல்டி ஸ்டார் காஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. ஆப்வியஸ்லி அன்னைக்கு சவுத் இந்தியன் சினிமாவே கலக்கிட்டு இருந்த 2 சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ட் மம்முட்டி சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இன்றைக்கி பேன் இண்டியன் படங்களாக வர படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். குறிப்பாக சொல்லணும்னா பாகுபலி, கேஜிஎஃப், நம்ம புஷ்பா, இது எல்லாத்துக்கும் ஒன்லைன் என்னென்னா அந்த படத்தோட ஹீரோ சின்ன வயசுலேருந்து எப்படி அடிபட்டு தடுமாறி போராடி எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு ஒரு கிங்டமாக எப்படி ஆகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பேன் இண்டியா படங்களோட கதையாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா தளபதி படத்தில் ரஜினி சார் எப்படி கிரவுண்டில் இருந்து க்ரோத் ஆகி மேலே வராரு, ஒரு டானா மாறுறாருன்னு காட்டியிருப்பாங்க. இது நாயகனுக்கும் பொருந்தும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் பேன் இண்டியா படங்களாக ரிலீஸ் ஆன பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா, இதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. அம்மா சென்டிமெண்ட். படத்தில் ஹீரோ என்னதான் ஆக்ஷன் பண்ணாலும், எவ்வளோ கொலைகள் பண்ணாலும், ரத்த வெள்ளத்துலேயே இருந்தாலும் கடைசியாக அம்மானு வந்துட்டா அழுது ஆரோ மியூசிக் போட்டுருவாங்க. இதை அப்போவே செஞ்ச படம் தான் தளபதி. அந்த அம்மா போர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அழகாக எமோஷன் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் தளபதி ஒரு பேன் இண்டியா படம்னு சொன்னதுக்கான காரணம்.
அண்டு ஏன் தளபதியை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா, டிசம்பர் 12 ரஜினி சாரோட பிறந்தநாள். இன்னைக்கு தளபதி படம் ரீரிலீஸ் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாடுங்க. பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரஜினி சார் படம் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம வெட்டிக்கதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.